நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது எப்போவுமே ஒரு ரிலாக்சேஷன், ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நெனைப்போம். ஸோ, அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, மெயினான ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா, நிலைவாசல் பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட்டில வந்துட்டு கிரில் கேட்டு மாரி தான் இருக்கும். உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிலவாசல் வந்து இருக்கும். ஸோ, எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா, நான் எந்த வீட்டுக்கு குடியிருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த நிலைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, பொட்டு சந்தனம்லாம் வச்சு எப்போவுமே சாமி கும்பிடும்போது பூஜையெல்லாம் அதுக்கும் பண்ணுவோம் வாரம் வாரம். இது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நிலப்படி ஃபுல்லாவே வந்துட்டு மஞ்சள் எல்லாமே வச்சு இது பண்ணுவாங்க. ஆனா, எனக்கு வந்து கீழ டைல்ஸ் இருக்கிறதுனால, நான் கீழலாம் எதுவும் வைக்கல. நிலைக்கு மட்டும் இந்த மாரி மஞ்சள், குங்குமம்லாம் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லைங்களா? எலுமிச்சம்பழத்தில குங்குமம் தடவி வச்சிங்க அப்டின்னா, திருஷ்டி படாது. எந்த ஒரு கெட்ட விஷயமும் உள்ள வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ, அதெல்லாமே நாங்க ரெகுலரா பண்ணிட்டுருப்போம். இந்த மாரியான விஷயங்கள நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்டின்னா, கண்டிப்பா வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்து எந்த ஒரு கெட்ட வைப்ரேஷனும் வராம இருக்கும். ஸோ, நீங்களும் கூட அந்த மாரி ட்ரை பண்ணுங்க.